CNC ப்ராடக்ட்ஸ். நான் என் கேரியர் வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணேன் வித் ஒன் ஆட்டோமொபைல் ஸ்மால் கம்பெனியில். அதுக்கப்புறம் நான் ஐ ஹவ் டிசைடட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளாலையும் ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ 2004 வந்து இந்த சிக்மா CNC ப்ராடக்ட் அப்படின்ன கம்பெனி ராஜேஸ்வரி லேஅவுட் இன் ஒசூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வித் ஒன் மிஷினோட. லேட்டரான் ஃபஸ்ட் இனிஷியலி நாங்கள் லேபர் சார்ஜஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஸ்டெப் அஹெட்டாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். அப்போ ஃபினான்சியலி வந்து கொஞ்சம் க்ரைசிஸ் இருக்குது கண்டினியூவாகவே. 2010 வரைக்கும் போராடி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டோம் பிஸ்னஸ். 2011 மிஸ்டர் திரு சார் வந்து ஆக்சுவலி கினாராவை எங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கினாராவுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு கூட எங்கள் லைஃப்பை பிரிச்சுக்கலாம். அந்தளவு கினாரா எங்களுக்கு வந்து அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2011 ஸ்டார்ட் பண்ணுறோம் வித் 3 lakh rupees அப்படின்ன ஒரு லோனை விட இப்போ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்லாம் 2011க்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் கூட சொல்லலாம். டெவலப்மெண்ட் ஒரு காம்பனண்ட்டை கொடுக்குறாங்கன்னா வித்தின் அ வீக் சாம்பிள்ஸ் கொடுக்கணும், வித்தின் 10 days ப்ரூவ் அவுட் பண்ணிடணும். அந்தளவு ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜை நோக்கி நம்ம மூவ் ஆக முடியும் அப்படின்ன ஒரு ஸ்டேஜ். இந்த டைமில் நேஷ்னலைஸ்ட் பேங்க் ஒன்று போயிருந்தோம் அப்படின்னா அந்த பேங்கர்ஸ் எனக்கு மினிமம் அந்த ஃபண்ட்ஸ் வரணும்னா கூட இட் வில் டேக் 30 to 45 days. இது என்னோட வளர்ச்சியில் வந்து ஒரு பெரும் பங்காற்றி இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் கினாரா வித்தின் அ டே 24 hours லோன் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. லாஸ்ட் 10 years கினாரா கூட நாங்கள் அசோசியேட் பண்ணதில் 30 மடங்கு நாங்கள் கம்பெனி வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக கினாராவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம், இன்னும் பட்டவங்களாக இருப்போம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இங்கே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மேக்ஸிமம் இருக்கிறவங்க நான் ஏர்லியராக சொன்னது மாதிரி ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்களாக மேக்ஸிமம் இருக்கக்கூடும். ஆனால் ஃபினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த கினாரா மாதிரி இருக்கக்கூடியது நம்மளோட ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரனருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. ஸோ என்னையே நம்பி எனக்கும் ஒரு 45 சப்ளையர்ஸ் இருக்காங்க, அவங்களோட த்ரோவும் கினாராவால் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் கொலாட்ரல் ஸ்பீடாக லோனை பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற அவங்க தாரக மந்திரம் ஒசூர் மார்க்கெட்லேயே அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணோம். இன்றைக்கும் நானும் ஒரு சிஸ்டர் கன்சர்ன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் கினாரா அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 3 lakhல ஆரம்பித்த லோன் இன்றைக்கி அப் டு 2 crore வரைக்கும் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அந்த வளர்ச்சி லோன் வளர்ந்தது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட என்னோடய கம்பெனி ஒரு 30 மடங்கு வளர்ந்துருக்குங்கிறது அஸ் என்டர்பிரனராக என்றைக்குமே நன்றி கடன் கினாராவுக்கு பட்டிருக்கு. தேங்க்யூ கினாரா.